மகளிர் உரிமை தொகை 2500 யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது? தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளது. தகுதியற்றவர்களை நீக்கி உண்மையான ஏழைகளுக்கு பலன் சென்றடைவதை உறுதி செய்ய இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இப்போதைய திட்டத்தில் சில தகுதியற்ற நபர்களும் பயன்பெறுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே புதிய அரசாணையின்படி சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பொருளாதார ரீதியாக வசதி படைத்தவர்கள் மற்றும் தகுதியற்ற முறையில் இந்த திட்டத்தில் 1000 ரூபாய் பெற்ற ஒருவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள். வாடகை வீடுகளில் வசிப்போருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சொந்த வீடு இல்லாத வாடகை வீடுகளில் வசிக்கும் ஏழை எளிய பெண்களுக்கு இந்த திட்டம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. அரசின் நிதி உதவி மிகவும் தேவையுள்ள விளிம்புநிலை மக்களை மட்டுமே சென்றடைய வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. திட்டத்தின் விதிகளை மறுசீரமைக்க கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதால் மே மாதத்திற்கான உரிமை தொகை வழங்கப்படுவதில் சிறிய தாமதம் ஏற்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் மே மாதத்திற்கு 1000 ரூபாய் விரைவில் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் புதிய விதிமுறைகள் அடங்கிய அரசாணை மிக விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாக்குறுதி அளித்திருந்தார். தற்போது இந்த மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் தகுதியான பயனாளிகள் கண்டறியப்பட்ட பிறகு நிதி உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த அரசின் மறுசீரமைப்பு நடவடிக்கை மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகளிருக்கும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்த விஜய் இப்பொழுது தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.